முக்கிய செய்தி. அண்மையில் நடந்த தேர்தல்களில் காங்கிரசின் அணுகுமுறை விரும்பத்தக்கதல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், காங்கிரஸ் என்ன தெரிவித்தது, அதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம் சரவணன். குறிப்பாக இன்று இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் டெல்லியில நடைபெற்றது. இது திமுக தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு பத்திரிகா சந்திப்பின் போது திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் தன சுய பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும், ஏனென்றால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக கூட்டணியில் இருந்த குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், மேலும் திமுகவாக இருக்கட்டும், தமிழ் திமுக இருக்கட்டும், இது தோற்பதற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸாக இருக்கிறது எனவும், அதனால் காங்கிரஸ் சுய பரிசோதனை ஈடுபட வேண்டும் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுது. ஏனென்றால் தொடர்ந்து இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவதும் இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதில் காங்கிரஸ் மும்முரம் காட்டி வந்தார்கள். இந்த நிலையில் தான் குறிப்பாக தமிழக பொறுத்தையும் திமுகவோட கூட்டணி, அதாவது தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி வைத்து தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு தாவேக்காவுடன் கூட்டணி வைத்து அமைச்சரவையில் 2 இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக தலைவரிடம் குறிப்பாக தேர்தல் முன்பாக இடங்களை கேட்டு பெறுவதிலும் மற்றும் மாநிலவை இடங்களை பெறுவதற்கும் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த இடத்தை பெற்றார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக தாவேகாவோட ஆட்சியின் பிறகு கூடுதல் தேவைப்பட்டதால் தமிழக குறிப்பாக அப்போ திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் கூட்டணி முறிவு தொடர்பாக அவங்களை உடனே அறிவித்து அந்த கூட்டணியில் இணைந்தது என்பது பெரும் சர்ச்சை ஏற்பட்டு பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த அளவில் இந்த கூட்டணி அதற்கு காரணமாகவே மிக முக்கியமாக இந்தியா கூட்டணி வலுவிழந்து விட்டதா, குறிப்பாக பலம் இழந்து விட்டதா என்ற கேள்வியும் கூட எழுதப்பட்டது பார்க்க முடியுது. அதே போலதான் மேற்கு வங்கத்திலையும் மம்தா பானர்ஜி தோக்குவதற்கும் அது ஒரு காங்கிரஸ் கூட்டணியுடைய போக்குதான் அது தோல்வியடைவதற்கு காரணமாக பார்க்கப்பட்டது கூட தொடர்ந்து அங்கிருந்து அரசு விமர்சனம் கூட கருத்தை பதிவு செய்தாங்க. அந்த நிலையில் தான் இன்று நடைபெற்ற இந்தியா கூட்டணியோட ஆலோசனைக்கு பிறகு திருமாவளவன் இந்த கருத்தை பதிவு செய்வது மிக முக்கியத்துவம் எதாவது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில திமுகவிற்கு ஆதரவாக பேசினாரா அல்ல இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு காங்கிரஸ் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என பேசினாரா என்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. காங்கிரஸ் தரப்பு என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு? இதுவரைக்கும் காங்கிரஸ் தரப்பு எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யவில்லை. காரணம், இந்த கூட்டணி ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு வெளியே வந்து பத்திரிகா சந்திப்பில் தான் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவ்வாறு பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த நிகழ்வுகள் மிக முக்கியமாக காங்கிரஸ் கருத்தை பதிவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காங்கிரஸை பொறுத்திருக்கும் பல்வேறு இடங்கள்ல அவர்களுக்கு மிக முக்கியமாக கொண்டால் பலமிழந்து சூழல் தள்ளப்பட்டு விட்டார்களா அல்ல கூட்டணியில் குறிப்பாக கூட்டணி கட்சியினருக்கு சரியான ஒரு குறிப்பாக ஒரு ஆலோசனை மட்டும் இல்லாமல் அவர் சேர்ந்து பயணிப்பதில் மிக முக்கியமாக பல இடங்கள்ல கோட்டை விட்டு விடுவதாக என்ற அடிப்படையில் கூட கடந்த கால மூத்த பத்திரிகைகள் கூட கருத்தை பதிவு செய்தார்கள். ஆனா அது பல வட மாநிலங்களில் செயல்பட்டது போல தமிழகத்தில் அந்த நிலை ஏற்பட்டது பார்க்க முடியுது கூட கருத்தை பதிவு செய்தார்கள். ஏனென்றால் திமுக கூட்டணியிலிருந்து முடிவிட்டு வெளிவந்தது பார்க்க முடியுது. தற்போது 2 அமைச்சர் பெற்றிருக்கிறார்கள். ஆனா இதே நிலை நீடித்தால் குறிப்பாக இந்தியா கூட்டணி வடமாநிலை பொறுத்த வரைக்குமே மிக இந்தியா கூட்டணிக்கான பலம் குறையும். மேலும் அடுத்தடுத்து அவர் மிக முக்கியமாக பாஜக எதிராக தான் இந்த கூட்டணியானது அமைக்கப்பட்டது. இந்த கூட்டணி பலவீனம் அடைந்தால் அடுத்த நாடாளுமன்ற கூட பாஜக எளிமையா வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமையுமா கூட என்று பார்க்கப்படுதுன்னா இந்த கூட்டணி விவாதிப்பதாக கூட தகவல் இருக்குது. அந்த விவாதத்துக்கு பிறகுதான் வெளியே வந்து திரும்ப கருத்தை பதிவு செய்து பார்க்க முடிகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.